பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவீனங்கள் உண்டு. ஆனால் பலன் என்ன உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த 3 செய்தியில் உங்களுக்கு பலவீனர்கள் சிலரை காட்டுகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, முதல்ல ஒருத்தரை பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவருக்கு இருந்த பலவீனம். ஆனால் இப்போ ஒரு மனுஷன், தனிப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் அவனை குறித்து எந்த ஒரு காரியமும் பெரிதாக எழுதப்படலை. ஆனால் அவன் ஒரு கோத்திரத்தின் தலைவன். அவருடைய தகப்பன் எப்பென்னேயின் மகன் என்று இந்த காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு இருந்த பலன் எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எடுத்து யோசுவா 14:11 திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாமுன் தெய்வமானா ஏது பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாமுன் தெய்வமானா ஏது பயம் வேண்டாம். போகு பொய்யவும் பலத்த கரமும் உள்பக்கமே உண்டு. போகு பொய்யவும் பலத்த கரமும் உள்பக்கமே உண்டு. தாங்கு கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கு கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாமுன் தெய்வமானா ஏது பயம் வேண்டாம். செல்கடலில் வழி திறந்த ஸ்ரீநாயகனே, செல்கடலில் வழி திறந்த ஸ்ரீநாயகனே, பல்கமில்தி பாலை வண்ணத்தில் மரணழித்தாரே. பல்கமில்தி பாலை வண்ணத்தில் மரணழித்தாரே. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாமுன் தெய்வமானா ஏது பயம் வேண்டாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? யோசுவா 14:11.
மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன். நல்ல கவனிங்க, இது காலேப் சொல்றார். மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது, எப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அன்னைக்கு சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், ஜெயிச்சு காட்டுறேன். யாரு? காலேப். இந்த காலேப்போட போன அத்தனை பேரும் பலவீனப்பட்டு போனாங்க. எண்ணாகமத்திலே 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மோசே இவர்களை கானானை சுற்றி பார்க்க அனுப்பினார். எதுக்கு அனுப்புனா, நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் நல்லதோ கெட்டதோ, வளப்பமானதோ இழப்பமானதோ, அதன் கனி எப்படி, அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி, அந்த சூழ்நிலை எப்படி, எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்பினான். கோத்திரத்திற்கு ஒருவராக. அதில் அனுப்பப்பட்டதில் ஒருத்தன் யாரு? இந்த காலேப். ஏன்னா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் மகன் காலேப். இந்த காலேப அப்பா அனுப்பும் போது அவனுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. 40 வயசு. அந்த 40 வயசுல அவ்வளவு பலம் இருந்துச்சு. இவனோட 11 கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, அங்கே போய் மாதுளஞ்செடி, திராட்சை செடி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்து அதில் ஒரு கொலையை தடியில் கட்டி எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க? 2 பேர். எதுக்கு? மோசைக்கு காமிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, சுற்றி பார்த்து சோதித்த அந்த தேசம் மகா நல்ல தேசம், அதன் கனி இது. நாங்கள் போய் பார்த்த இடம் நல்ல இடம், பாலும் தேன் ஓடுற இடம் தான். அந்த இடத்துல ஐயா நாங்கள் கொண்டு வந்த கனி, அந்த கனி இதை பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இதுதாங்க நமக்குள்ள இருக்கிற பலவீனம். இதுதான் நமக்குள்ள இருக்கிற பலவீனம். நம்மோடு இருக்கிறவர் யார்? பெரியவர். பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். இயேசுவே உன்னாமத்திலா இன்பமுள்ள யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் தொழிலோவில் நல்லாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அவர் யாரு? பெரியவர். ஏன்னா வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் எல்லாருடைய முழங்கால்களும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர் உரியவர். அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு சிலர் கேட்டால் உங்க அப்பா யாருன்னா, எங்க அப்பா தெரியுமா, அந்த காலத்தில் எப்படி நிற்பார் தெரியுமா. ஆனால் நம்ம வீரம் எப்படி இருக்கு? அப்பா வீரம் அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பா மரத்தில் ஏறி சும்மா அப்படி தைரியமாக அவனாட்ட. நம்ம இன்னைக்கு மரத்தில் வெட்டி போடுற குச்சி எழுக்கிற கூட யோசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம், எது எடுத்தாலும் பலவீனம். கேட்டால் சொல்லுவோம், அந்த நாளில் நல்லா காய்கறி இருந்துச்சுங்க, எல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ பிள்ளைகளுக்கு போதிக்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப சாப்பிட்றாத, ஸ்லிம்மாக இருந்தால் தான். டிவியில் திரும்பி பாருங்க, உங்கள் உடம்பை ஸ்லிம்மாகிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிம்பா. கடைசியில் 1 இட்லி 1.5 இட்லி சாப்பிட்டு கடைசியில் 35 வயசுலேயே ஸ்லிம்மாகி போயிட வேண்டிதான். சாப்பிடணும். எப்படி சாப்பிடணுமா? எனக்கு ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, அவர் பேர் சொல்லக்கூடாது.
அவர் சொல்லுவார், கொஞ்சம் எவ்வளோதான் ஊழியம் பார்த்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்ருங்க அப்படிம்பார். ஏன்னா நான் காலையில் எப்போவுமே சாப்பிட்றதில்ல. பழகி போனதுனால சொல்லுவார், காலையும் சாப்பிடாமல் இருக்க தப்பு இல்லை, மத்தியானம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்ருங்கம்பார். அதனால என்ன கொஞ்சம் கூட குறையானான்னா, இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க, பைபிளில் வசனம் இருக்குது பாருங்கன்னார். ஏன்னா தூக்கி வாரி போட்டு சாப்பிட்றதுக்கு வசனம் இருக்கா? எங்கே எடுங்க, இந்த பிரசங்கியின் புஸ்தகம், அதை எடுங்க வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜ குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள. நல்லா கவனிங்க, சாப்பிடுறது எதுக்கு? பலன் கொள்ள. ஏற்ற வேளையிலே இரவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே, நீ பாக்கியம் உள்ளவர். ஏன்னா ஏற்ற வேளையில சாப்பிடணும். சில நேரம் ஏற்ற வேளையில சாப்பிடாம அதில் தான் என்ன ஆகி போகுது, உடம்புல ஒவ்வாமை வருது, பலவீனங்கள் வருது. சில நேரம் சொல்ல, நேற்று பிந்தி சாப்பிட்டேன்னா செமிக்கவே இல்லைங்க, சொல்கிறோமா இல்லையா? ஜீரணமே ஆகலைங்க. ராத்திரி சாப்பிட்டேன்னா தூக்கம் மேலே புளிச்ச அப்பமாக வருது. ஏற்ற வேளையில் சாப்பிடணும், வெறிக்க திங்கணும் சொல்லலை. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? கொழுத்த கன்றுகளைப் போல இருக்கணும். ஏன்னா மல்கியா 4:2 வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். தானியேலை சோதிச்சு பார்த்த ராஜா, மற்ற அத்தனை பேர் அப்படி இல்லை, இவங்களுடைய முகம் வித்தியாசமா இருக்கு. ஆனா சாப்பிட்டது என்னது? பருப்பு, கறி, காய், தண்ணீர், இவ்வளவுதான். ஆனா அங்க ஆப்போசிட் பார்ட்டி என்னது? ராஜ போஜனம், மாமிசம், திராட்சரசம். எனக்கு அன்பார்களே, சாப்பாட்டில் இல்லைங்க. சாப்பிட்றது எதுக்குன்னா, இங்க அழகா சொன்னார், எதுக்காக? பலன் கொள்ள. மறந்துடக்கூடாது, பலன் வர்றதுக்கு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. இங்கே ஒரு பெண் சொல்றா பாருங்க, ஒரு மனுஷனுக்கு. 1 சாமுவேல் 28:22ஆம் வசனம். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும், நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக, அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். பலன் வேணும்னா சாப்பிடணும். ஏன்னா நடக்கிறதுக்கு பலன் வேணும்ல. ஆமா. இன்னைக்கு அநேக நேரங்கள் அது தெரியல, அளவுக்கு மீறி தின்னுட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருக்கான். தின்னு என்ன செஞ்சிருது? சுகர் வந்துடுது. சாப்பிடணும், ஆனால் ஏற்ற சாப்பிடணும். இந்த காலேபுக்கு இருந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? 40 வயதுல இருந்த பலன் 85 வயசுல. நமக்கு எத்தனை வயசுல இருக்கு? கொஞ்சம் வயசாச்சுன்னா சொல்லிடும், 60 வயசு ஆச்சப்பா, நடக்க முடியல. எனக்கு அன்பானுள்ளே, இன்னைக்கு வரைக்கும் என் கூட அவங்க ஒருத்தர் 90 வயசு திருநெல்வேலி ஆலயத்துக்கு வருவார். அவர் சைக்கிளில் வருவார் 90 வயசில். பலன் என்பது நம்ம மனசில் பலவீனப்பற்றக்கூடாது. முதல்ல மனதில் பலவீனப்படக்கூடாது. ஐயோ என்னால் என்ன செய்ய முடியும், நம்மால் ஒன்றும் கூடாது, எல்லாம் அவரால் கூடும். நாம் பாடுறோம்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை ஐயா, கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே ஐயா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பள்ளியில் நடந்தீரையா, கழுத்துகள் அறுத்தீரையா, பாடையை தொட்டீரையா, வாலிபன் பிழைத்தானையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு அந்த பலனை தருவார்ல.
இந்த காலேபுக்கு எப்படிங்க பலம் இருந்துச்சு? அவன் பெரிய என்ன சாப்பிட்டான்? ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போ இருந்த பலன் அவன் சொல்றான், மோசே என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த பலன். மோசே அனுப்பும்போது எல்லாருக்கும் எனக்கு பெரிய பாத்திரத்தை சோறு கட்டி கொடுத்து அனுப்புனாரு. ஒரு வாரத்துக்கு புளியோதரை கெட்டு போகாது, வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுருக்கேன் கெட்டு போகாமல் இருக்கும், சாப்பிடுங்கன்னு அனுப்புனாரு. சும்மா போயிட்டு வாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, வளப்பமானதோ இழப்பமானதோ, அதன் கனி எப்படி, அதனுடைய நிலத்தின் வளம், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி, போய் பார்க்க போனாங்க. இவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம் எல்லாம் நல்லது தான், நீங்கள் சொன்னபடி அதில் எல்லாம் குறையில்லை. ஆனால் அங்கே நாம் போய் என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. ஏன்னா பலவான்களை கண்டோம். ஏனாக்கின் புத்திரர் அவர்களை பார்த்தோம். அவங்க பார்வைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? இப்போ அநேகம் வெட்டுக்கிளியாக தான் இருக்கும். சபைக்குள்ளே வர்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் இல்லை பிரதர், ஐயோ ஒன்றும் எந்திரிக்காமல் உட்கார முடியல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஏன்னா எனக்கு தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, கேடகம், நான் நம்புகிற துருகம் எல்லாம் நீ தான். இந்த காலேபுடைய வாழ்க்கையில், யோசுவாவுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்ததில் அவங்க வாயிலிருந்து வந்துச்சு. என்ன வந்துச்சு? 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 7வது 8வது வசனத்தை. எண்ணாகமம் 14:7-8 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த அந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் பிரியமா இருந்தா அதை நமக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமா மட்டும் கலகம் பண்ணாதிருங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஆமா, ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறவர் யார்? பெரியவர். அவர் யார்? செங்கடலை 2ஆய் பிளந்தவர். அவர் யார்? நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மாற்றுகிறவர். அவர் யார்? நம்முடைய காரியத்தை மேற்போட்டு கொள்ளுகிறவர். அவர் யார்? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் யார்? நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொன்னவர். ஆனால் இந்த காலேபு யோசுவா மட்டும்தான் தைரியமாக சொன்னாங்க. ஆனால் போயிட்டு அந்த 10 கோத்திரத்தில் அத்தனை பேருக்கும் பலவீனம். பார்த்ததுனாலே பலவீனம். அங்கே போய் பார்த்தது எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் ஆட்களை பார்த்தோன்னு அப்பா அவங்க மகா பலசாலிகள், அவங்க நாங்கள் பார்த்த பலவான்கள், ஏனாக்கின் புத்திர ராட்சசர்கள். அவங்கள பார்த்தோம், ஐயோ அவங்க பார்வைக்கு எங்கள் பார்வை ஒத்து பார்த்தா வெட்டுக்கிளிமா இருந்தோம். சரி அவங்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு பார்த்தா எங்கள் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது எங்களை. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் மனசில், அது சுதந்திரிக்க முடியாது. ஐயோ அதில் போய் நிற்க முடியாது, அவங்க முன்னாடி நம்ம பேச முடியாது. ஐயா, அவர் பேதைகளை ஞானியாக்குகிறவர், பைத்தியங்களைத்தான் தெரிந்து கொள்ளுகிறவர். ஒன்றுக்கு உதவாத உன்னை என்னையும் உபயோகப்படுத்துகிற தேவன் ஐயா. இந்த மண்ணான மனுஷன் மேலே அவர் வச்ச கிருபை பெருசு. அநேக நேரம் நமக்கு தெரியறதில்லை. அதனால தான் நாம் சொல்கிறோம் என்னால் முடியாது, என்னால் முடியாது. நம்மால் ஒன்றும் முடியாண்டாம். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், செய்வார். ஆமென். அநேக நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கிற பலவீனம் தாங்க பெருசு. அதனால தான் கபிலர் எழுதி வச்சார், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்.
முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்துவிடும் என்று வள்ளுவப் பெருந்தகையார் சொன்னார். முயற்சியில் வாரா உறுதிகள் உளவோன்னு கபிலர் எழுதி வைத்தார். என கண்வானுடைய முயன்றா முடியாதது கிடையாது, தேவ துணை இருக்கணும், அவ்வளோதான். நமக்குள்ள மனதில் முதல்ல என்ன வேணும்? விசுவாசம், தைரியம் வேணும். சகுல்கிட்ட சொல்கிறா, ஐயா நான் கொஞ்சம் அப்பம் தானே ஐயா, நீ சாப்பிடு போ. அவன் கடைசியாக சாப்பிட மாட்டேன் நடந்து போகிறதுக்கு விசுவாசத்தில் பலவீனப்படும். எங்க வாசிக்க திரும்ப அந்த 1 சாமுவேல் 28:22 ஒரு பெண் சொல்றா, இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேட்டு நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் இருக்குமே என்றாள். ஏன்னா நடக்கிறதுக்கு பலம் வேணும். சில நேரத்தில் உபவாசம் போடுறோம். எதுக்கு உபவாசம் போடுறோம்? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை பாருங்க. அன்னைக்கு ஒரு கூட்டம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. 58ஆம் அதிகாரம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நோக்காமல் இருக்கிறது என்ன? சரி, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, அதுதான் எப்படி? உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். சரி, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசம். குத்துறதுக்கு, அடுத்தவனை குத்தி கொல்லணும், அதுக்கு உபவாசம். துஷ்டத்தனத்திற்கும் குத்துகிறதற்கும் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறீர்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெருக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் அல்லவோ? வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபவாசம். மற்றவனை குத்துறதுக்காக உபவாசம் போடுறோம். நம்ம பலவீனம் பலன் பெறதுக்கு உபவாசமா இருக்கணும். மற்றவளை பலவீனப்படுத்தி இருக்கக்கூடாது. இந்த காலேபுடைய வாழ்க்கையில் தைரியமா சொன்னா, அப்ப இருந்த பலன் எனக்கு இப்ப என்ன செய்து இருக்கு, அதே பலன் இருக்கு. மோசே அன்னைக்கு அனுப்புறான் 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 45 வருஷம் ஆச்சு, எனக்கு அந்த மலை நாட்டை கொடுனா. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, வயசு போயிடுச்சுங்கிறதுனால பலவீனப்பட்டோன்னு சோர்ந்து போறீங்களா? இல்லைங்க, வயது போனாலும் புது பலன் உண்டு. இயேசு இந்த உலகத்தில் ஏசாயா சொன்னான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் புது பலன் கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயரே எழுப்புவார்கள். ஓடினாலும் நடக்காலும் சோர்ந்து போக மாட்டாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபிக்கணும், எனக்காக ஜெபிக்கணும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் தொலைக்காட்சியில் வரனா 4000 ரூபா ஒலிபரப்புக்கு மட்டும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இருக்குது. இதில் ஏதோ மிச்சம் வந்தால் தான் சபையை நடத்துறது. ஏன்னா எங்கள் சபை 2 கண்ணு தெரியாத சபை. தெருக்களில் பிரசங்கிச்சா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிறோம். எனக்கு அன்பார்கள், நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்க. ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. அதான் தேவனுடைய சித்தம். இந்த பார்வையில்லாத மக்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணும். மதுரையில் ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை உண்டு. இப்போ மதுரையில் இருக்கிற சபையில் 2004 ஒரு ஞானஸ்நான தொட்டி கட்டியிருந்தோம். அது நல்ல தண்ணி தொட்டியாகவும் உபயோகப்பட்டுச்சு. ஆனால் 20 வருஷம் ஆனதுனால அந்த டைல்ஸில் தண்ணி கலந்து அப்படியே இதாகி பூமிக்குள்ளே தண்ணி 10 நிமிஷம் நிற்காமல் ஓடி போயிடுது. வச்ச தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மதுரையில் உங்களுக்கு தெரியும் தண்ணி கஷ்டம். இதில் நல்ல தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சா தான் குடிக்கிற உதவும். அதே தொட்டி தான் எனக்கே ஞானஸ்தானம் கொடுக்கணும் பார்ப்போம். இந்த 20 வருஷம் அதனால் அந்த தொட்டியை திரும்ப அதை எடுத்து காங்கிரீட் போட்டு புது டைல்ஸ் ஒட்டி
அதை தொட்டி வைக்கணும். நீங்கள் தொட்டிங்கிறதுனா நீங்கள் தாராளமாக உள்ளே இறங்கி 4 ஆள் இன்னும் அப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க பெரிய தொட்டியாக வச்சுருக்கோம். அதில் தண்ணி நிரம்பினாலும் நிறைய நிரம்பும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போனால் கூட அந்த நல்ல தண்ணி அப்படியே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதை சீர்படுத்துவதற்கு 80,000 ரூபா எஸ்டிமேட் போட்டு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்தால் பார்க்கலாம். தாராளமாக கர்த்தர் உங்களை ஏவினால், ஆத்ம ஆதாயத்திற்கு என்று வைக்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை உதவ ஏவினால் நீங்கள் உதவலாம். திருநெல்வேலியில் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4,000 வேனுக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் என்கிட்ட கேட்பேன், நான் அநேக காரியங்களை சொல்லுவேன். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஆத்மாக்களை அழைத்து வர உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு பார்வையற்றோர் மரித்த ஒரு ஃபியூனல் ஃபண்டுக்கு உதவலாம். எப்படி உதவ? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தாராளமாக இதை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா இதற்கு நாங்கள் கணக்கு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கொடுக்குற கணக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கும் தாரு. 8438852500 இந்த நம்பரை கூப்பிட்டு பாருங்கள். 84 388 52 500 இதில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டா இதற்கான காரியங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு ரசீதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா நானும் உங்களுக்கு கட்டாயம் ஜெபிக்கணும். 24 மணி நேரம் சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்காமல் உட்காந்துடக்கூடாது. அதனால் இந்த 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக எடுப்பேன். ஏதோ ஒரு ஊழியமோ அல்லது நிகழ்ச்சியோ அல்லது ரெக்கார்டிங்கோ இருந்தால் ஒழிய கட்டாயம் அட்டன் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, பலவீனம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை நாங்கள் அறிந்து பலப்படுத்துகிற கிறிஸ்து உம்மை அண்டிக்கொள்ள உதவி செய்யும். யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, சோர்வுகளோடு, மனதில் பலவீனத்தோடு, இனிமே என்னால் என்ன முடியும், இனிமே என்னால் என்ன முடியும், அன்றைக்கு எண்ணாகமத்தில் இருந்த அந்த 10 கோத்திரங்களைப் போல புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். பலவீனத்தில் உம்முடைய பலன் ஒவ்வொருவருக்கும் பூரணமாய் விளங்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.